நான் பேசுறதுக்கு முன்னால அப்படியே இந்த பக்கம் பாருங்க. ட்வின்ஸ்களாக இருக்கிறவர்கள் திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களுடைய பார்ட்னர்ஸ் குரங்குக்கு வாக்கப்பட்டா எட்டி பொறாண்டத்தான் செய்யும். இதையெல்லாம் மீறி தானடி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என் பேர் சுவாரஸ்யத்தை தெரிஞ்சுப்போம். சௌந்தர்யா. சௌந்தர்யா. ஐஸ்வர்யா. ஏயா இதெல்லாம் எப்படினே எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. ஆறுமுகம், ராம் ஆறுமுகம், ராம கணபதி. ராம கணபதி. ஓகே ஓகே. இவ்வளவு ஜெனரல் நாலேஜ் இருந்தோம், என்னால விஸ்வநாதன் யாரு ராமூர்த்தி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையே. ராமர். ராமர். லட்சுமணர். ஸ்டாலின். ஸ்டாலின். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. சுனந்தா. சுனந்தா. இது கண்டுபிடிக்க முடியல. இது சுகந்தாவா? சுனிதா. சுனிதா. ஓகே. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. அன்னைக்கு காலையில பாம்பு கிராஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஈவினிங்கே அவனுக்கும் பாம்பு சம்திங் ஏதோ ஒரு இடத்துல கிராஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இல்ல சார், இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நாங்க 2 பேர் சேம் டிகிரி மார்க்ஸ் தான். 2 பேருமே 6 பாயிண்ட். 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்ல இதுவும் நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது எப்படி இவ்வளவு சாத்தியம் இருக்கும்? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். சம்டைம்ஸ் இவனுக்கு அடிபட்டதுன்னா எனக்கும் வந்து சேம் அதே மாதிரி இன்சிடென்ட் ஏதோ ஒன்று நடக்கும். தம்பிக்கு அடிபட்டு போய் அடி வாங்கிரும். ஹலோ, நேத்து அடிக்க வரேன், நீங்க வரவே இல்ல. ஃபர்ஸ்ட் அடிபட்ட கூட பரவாயில்ல, தெரியாதனமா அடிபட்டு. ஆமா. ரெண்டாவது அடிபட்ட போறவனுக்கு தான் உயிர் போகும். அட கடவுளே, எப்படி நம்மள அடிச்சு போடுவாங்க, எவன் அடிக்க போறானே. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா நாங்க 2 பேரும் அட் அ டைம்ல அதே தான் சொல்லுவோம். அந்த கேள்விகள் கேக்குறேன், 2 பேரும் அட்டடே பதில் சொல்லுங்க. பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. ஆனா எங்களுக்கு மேரேஜ் ஆகப்போ இவங்க ஃபேஸை யாருமே பார்க்க மாட்டாங்க. எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அவங்க காது தான் பார்ப்பாங்க. இது இல்லாம பாருங்க, குழந்தை மாதிரியா இருக்கா? இது வச்சவன பாருங்க. ஆக்சுவலி நாங்க 2 பேருமே ஒரே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸா? ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சோதனை. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அந்த திருமணம் எப்படி இது? எனக்கு ஒரே ஒரு நாள் சிம்போசியம் இவளை கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் மேரேஜ் வந்து. Wait a minute. Who are you? திருமணம் செய்து கொள்வதற்கான சிறந்த வழிமுறை என்ன? சிம்போசியம் செல்வது. அதுபோல் டேய் வண்டி எடுங்கடா. அப்ப இவர் உங்களுக்கு யாரா இருந்தாரு? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சார். கொலை உலகம். வா போலாம். ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவே உன்னை. நான் எங்கனே வரேனே, நீங்களே பெரியவங்களா பார்த்து பேசி அது அவங்களும் எனக்கு நல்லா தெரியும். சரி பேசி பார்க்கலான்றதுக்காக நான் கேட்க போனேன். என்னன்னு இந்த மாதிரி வரீங்களா? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. எங்க அம்மாவும் அவங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸா இருந்தது போக அம்மாலாம் வேற ஃப்ரெண்ட்ஸாமாப்பா. முடியல முடியல. எப்படி நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அவங்களுடைய டிஃபரன்ஸ்? ஒய்ஃப் மட்டும் என்ன அப்படின்னா ஹேர் ஸ்டைல் எப்பவும் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க ட்வின்ஸ் இல்லையே? அடே விழாக்குழு அநியாயத்துக்கு என்னடா எல்லாரும் ஒரே ட்ரெஸ் போட்டு கொட்டியாந்து. அடுத்த நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஒரு டைம் லாவண்யாவே ரம்யான்னு சொல்லி கூப்பிட்டுருவோம் சார். தெரியாம கூப்பிட்டு ஐயோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கம் போயிடுறேன் சார். என்ன என்ன இதெல்லாம் சும்மா சார் இப்ப சகலைக்கு கூட இருந்தது சார். எங்க மிஸ்ஸஸ் வந்து ரம்யான்னு சொல்லியிருந்தா அப்படிங்க சார். ஜி அது உங்க வீட்டுக்காரமல்ல என் வீட்டுக்காரமான்னு சொல்லி சொன்னேன். இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. நாங்க வரும்போதே தனியா வரல, 2 பேர் சேர்ந்தா வந்தோம். சோ அதனால 2 பேரும் பஞ்ச் டயலாக் பேசி லைஃப் வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு மாத்தி மாத்தி. இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. நிஜமாடா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.